ஏடிஎம் கிட்ட ஸ்பேஸ் இருக்கு, வர்றதுக்கு ஆள் இல்ல. டிஎம் கிட்ட ஸ்பேஸ் இல்ல, ஆனா வர்றதுக்கு ஆள் இருக்கு. இதுதான் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். டிஎம்கேக்கும் 39 பேர் அந்த கூட்டணி ஜெயிச்சாங்க. என்ன பிரயோஜனம்? அதிகாரத்துல பங்கு பெற்றாதான் திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்டோட ஹெவி வெயிட்டான கேண்டிடேட் போட்டா கட்சியை தாண்டி அவர் 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு கூடுதலா வாங்குவார். தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப மக்களால கூர்ந்து நோக்கக்கூடிய சில நபர்கள் அவர் ஒருவர். அதாவது அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதே அவர்களோட ஆட்டிடியூடே எப்படி இருக்கும்னா, வக்கலா எதையுமே பேச மாட்டாரு. அவரோட செயல் மூலமா அவரோட நிலைப்பட சொல்லுவார். பின்வாங்குறவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னாடி நின்று நான் அரசியலுக்கு வரல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. இதே அவர்களை பொறுத்தளவுல என்ன நடந்தாலும் இலக்கை அடையாம போய மாட்டாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. குறிப்பா திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இல்லை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை ரொம்ப வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க, அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட அளவில் நிறைய செய்திகள் வருது. காங்கிரஸ் இப்போ இருக்கிற இடத்தை விட அதிக இடங்களை கோர்றாங்க. அதிக இடங்கள்ங்கிறது அவர்கள் விரும்பக்கூடிய அல்லது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காக கருதக்கூடிய சில இடங்களை கோடிட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவர் தலைவர் நாங்கள் அப்படிலாம் எதுவுமே இந்த இடத்துல வர்ற செய்தியெல்லாம் தப்புங்க, பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக முடிச்சிருக்கோங்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த நம்பர்ஸ் 1, எந்த சீட் அது 2. இந்த 2 விஷயம் தான் முரண்பாடுகளுக்கான எண்ணிக்கை. அப்போ அந்த நம்பர்ஸ்ல பெரிய சேஞ்ச் இருக்காது. பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இருக்கும், அவ்வளவுதான். 10 8 ஆகலாம், இல்ல 10க்கு மேல போக வாய்ப்பு இல்லை. 10 8 ஆகலாம், இல்ல 9 ஆகலாம், இல்ல 10 ஆகலாம். பெரிய அளவுல எண்ணிக்கையை குறைக்க மாட்டாங்க. ஆனா சீட்ஸ் இருக்குல்ல, இப்ப கரூர் வேணான்னு டிஎம்கே காரங்க சொன்னாங்கன்னா கரூருக்கு பதில வேற சீட் கொடுப்பாங்க. திருச்சி வேணான்னு கே நேரு சொன்னார்னா திருச்சிக்கு பதில வேற இடம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நவாஸ்கனி வேணான்னு ராஜகண்ணப்பன் சொன்னார்னா நவாஸ்கனிக்கு வேற இடம் கொடுப்பாங்க. அப்படி சீட் டிரான்ஸ்பர் நடக்கும். ஆனா எண்ணிக்கையில பெரிய மாற்றம் வராது. பெரிய மாற்றம் வராது நீங்க சொல்றது கண்டிப்பா கூடாது. ஆனா குறையலாமா இல்ல குறைவதற்கான அதிக வாய்ப்பு? ஏன் கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கு. நீங்க 2 லெஃப்ட், அவங்களுக்கு 2 சீட் கொடுக்கணும். திருமாவளவன் 1+1, எம்டிஎம்கே 1 ஈரோடு, இல்ல விருதுநகர், இல்ல காங்கிரஸ்க்கு 10, டிஎம்கே குறைஞ்சது ஒரு 20+ நிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல எடுத்து எந்த இடத்துல கொடுக்கணும்? இங்க கூட்டினா இங்கே குறைக்கணும். திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக இந்த முறை கடந்த முறையை விட அதிக இடங்கள்ல நிற்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த பேச்சு கடந்த தேர்தலே வந்துச்சு. சரி, ஒன்ன புரிஞ்சுக்குங்க. ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு பெரிய கிளைம்லாம் டிஎம்கே எப்பவுமே வைக்க மாட்டாங்க. எம்பி எலெக்ஷன் பொறுத்தளவு என்னோட உயரம் எனக்கு தெரியும்னு கருணாநிதி சொன்ன மாதிரிதான் நம்ம சென்ட்ரல்ல பவருக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் பண்ணுவாங்க. இப்ப டிஆர் பாலு மத்திய அமைச்சரா இருந்தாருன்னா பினான்சியலா அவங்களும் வெல்த்தானாங்க, நிறைய திட்டங்களும் கொண்டு வந்தாங்க. நீங்க 37 பேர் நாடாளுமன்றத்துல இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு. இப்போ டிஎம்கேக்கும் 39 பேர் அந்த கூட்டணி ஜெயிச்சாங்க. என்ன பிரயோஜனம்? அதிகாரத்துல பங்கு பெற்றாதான் திட்டங்கள் கொண்டு வர முடியும். அந்த திட்டங்கள் மூலம் அவங்களுக்கு பலன் வரும். நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பேசுறேன். அப்ப அதிகாரத்தை நோக்கி போகணும்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். அதைத்தான் திமுக அதைத்தான் விரும்புவாங்க. ஏன்னா 2024 முடிய போறது இல்லை இந்த உலகம். 26ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப 26ல காங்கிரஸ் இல்லைன்னா ஆல்ரெடி எடப்பாடி எப்படிரா ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் நமக்கு வந்துட மாட்டாங்களா, அந்த 20% ஓட்டு நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. இவங்க காங்கிரஸை கழட்டி விட்டாங்கன்னா அவரு 10 16 தரங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாரு. எடப்பாடி அதுக்கு தயாரா இருக்காரு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷன் இல்லைன்னா இன்னொரு எலெக்ஷன்ல மைனாரிட்டிஸ் டிரான்ஸ்பர் ஆயிரும். ஸோ குறைவதற்கு வாய்ப்புகள் குறைஞ்சாலும் 1 2 குறையலாம், அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்காது. ஸ்டேட்டஸ் கோ தான் போவாங்க.
ஸோ அது மாதிரி இன்னொரு முக்கியமானது நீங்க சொல்றீங்க, அந்த இடங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன டிமாண்ட் எந்த இடத்துல இருந்து? குறிப்பா கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு சிவகங்கையில. அவர் அவங்க அப்பாவோட பையன். கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்தோட பையன். அதை தவிர அவரு கடந்த 5 ஆண்டுகள்ல அவரோட பணிகள் என்ன, நீங்க ஜோதிமணி எடுத்தா கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம வந்திருக்காங்க. செல்வாக்கு இல்ல அவங்களுக்கு 4.5% தான் எடுத்தாங்க. இல்ல அவர் அங்க ஜெயிக்க முடியுமா வைக்க முடியுமா தாண்டி அதிருப்தி இருக்கு. காங்கிரஸே சிவகங்கை வேணாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல திமுக தரப்புல சிவகங்கை வேணும்? காங்கிரஸ்குள்ளே எதிர்த்து இருக்கு அவருக்கு. கடந்த முறையே அவர் சீட்டு வாங்குறது கடைசி நேரம் வரையும் இழுபறியா இருந்து, கடைசி நேரத்துல அவர் நம்ம ராகுல் காந்தி பதவி ராஜினாமா பண்றப்ப சொன்னாரு, கமல்நாத் சிந்துவாரா விட்டு வெளியே வரல, அசோக் கெலட் ஜோத்பூரை விட்டு வெளியே வரல, சிதம்பரம் என் பையனுக்கு சீட் வேணும்னே வேணுங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நான் தலைவர், எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் சீட்டையும் வாங்கிக்கிறீங்க, உங்க மகன் தொகுதியில மட்டும் வேலை பாக்குறீங்க. ஜோத்பூரை விட்டு அவர் வெளியே வரல, சிந்துவாராவை விட்டு இவர் வெளியே வரல, சிஎம் இருந்துட்டு ஒரு தொகுதியில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா மற்ற தொகுதியில யார் ஜெயிக்க வைக்கிறது? நான் மட்டும்தான் RSS எதிர்த்து பேசினேன், யாருமே RSS வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்க. அப்போ என்ன பலியாடாக்குறீங்களா, எனக்கு இந்த பதவியே வேணா நீங்களே வச்சுங்கன்னா கொடுத்துட்டு போனாரு. அவர் ராஜினாமா பண்றப்ப கிளியர் கிட்டா சொன்னாரு எனக்கு ஒத்துழைக்கலன்னு, சும்மா வெளியே போல. அந்த அடிப்படையில பாக்குறப்போ அவங்க ஜோத்பூர் டிக்ளரேஷன்ல என்ன சொன்னாங்க, ஒரு பதவி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவி, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரே பதவி, ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி, ஒருத்தர் லோக்சபா எம்பி இருந்து கட்சிக்குள்ள இருந்துகிட்டு மோடி பெரிய தலைவர்னு பேசுறது, அவரு நீங்க ஒரு லாஜிக்கலா பேசுறத ஒரு ஜெனரல் பர்சன் பேசலாம், அவர் சொல்றது லாஜிக்கலா கரெக்டா கூட இருக்கலாம், நான் அதை மறுக்கல. ஒரு கட்சியா வேற ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு, அதுவும் எதிர்கட்சிக்குள்ள இருந்துகிட்டு, இப்ப டிஎம்கே காரங்க ஸ்டாலின் கருணாநிதி பெரிய தலைவர், உண்மையிலேயே ஒரு கருணாநிதி பெரிய தலைவர், அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா ஏடிஎம்கே காரங்க பேச மாட்டாங்க அதை. ஏன்னா 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு, 5 முறை சிஎம் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல 50 ஆண்டு வரலாறு எழுதுனா அவரை தவிர்த்துட்டு எழுத முடியாது, அந்த இடத்துல இருக்காரு. ஆனா அவர் பெரிய தலைவர் ஏடிஎம்காரங்க தனிப்பட்ட முறையில கேட்டா சொல்லுவாங்க, மேடை ஏறி சொல்லுவாங்களா, மைக் முன்னாடி சொல்லுவாங்களா? அதுதான் அரசியல். நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா விமர்சகரா இருக்கீங்களா? 2 ரோலையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. அந்த கார்த்திக் சிதம்பரம் 2 அதை பண்றாரு, தமிழ்நாட்டுல செய்யறாரு, அவர் செய்யறாரு, தமிழ்நாட்டுல செய்யறாருங்கிறத தாண்டி மாநில தலைமை, அகில இந்திய தலைமை ஒரு ட்ராக்ல போனா அவர் ஒரு ட்ராக்ல போறாரு. அப்போ அவருக்கு என்னன்னா, உழைச்சு கட்சியில கிளையில இருந்து உழைச்சு கையை கால பிடிச்சி அரசியல மேல வர்றாங்களா, அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்னா யார் என்ன நினைப்பா, கட்சி தலைமை என்ன நினைக்கும், மாநில தலைமை என்ன நினைக்கும், நமக்கு போட்டியாளர் என்ன நினைப்பாங்கன்னு ஒவ்வொரு நேரம் உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க டைரக்டா பதவிக்கு வந்தனால நீங்க அப்படி எல்லாம் ஃப்ரீ டாக் விடுறீங்க. சிவகங்கை மீண்டும் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுமா? ஒருவேளை கொடுக்கப்பட்டாலும் அது சிதம்பரத்துக்கு கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மாதிரி காங்கிரஸ் சீட்ஸ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. தேனி கொடுத்தாங்க போன தடவை, இந்த தடவை தேனி கொடுக்கறது கஷ்டம். சரி, அந்த மாதிரி சீட்ஸ் ஸ்வாப் இருக்கும், இந்த தொகுதி வேணாம் அந்த தொகுதின்ட்டு. முன்னாடி வேலூர்ல நின்றுட்டு இருந்தாங்க IUML, துரைமுருகன் பையனுக்காண்டி ராமநாதபுரத்துல போட்டாங்க. இப்ப கண்ணப்பன் அவரு பையனுக்கு சீட்டு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபியில பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல கண்ணப்பனை கவுண்டர் பண்ணோம்னா இன்னொரு யாதவ போட்டா தான் கவுண்டர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் 11% இருக்காங்க. வேலூருக்கு அப்புறம் வேலூர் மாதிரி அங்க ராமநாதபுரத்துலயும் 11% இஸ்லாமியர் இருக்காங்க, 5% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இதுவே 16% ஆகுது. யாதவ்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியா 17% இருக்காங்க. கடந்த முறை கண்ணப்பன் ஏடிஎம்கே விட்டு வெளியே தெரு தெருவா ஊர் ஊரா போய் ரவாஸ்கனியை கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் திருமாவளவன் 3000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சாரு தனிச்சின்னத்துல நின்று. நவாஸ்கனி 1,27,700 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சாரு. அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? அப்போ அதர் கம்யூனிட்டி ஓட்ஸ் உங்களுக்கு என் பிளாக்கா டிரான்ஸ்பர் ஆனா தான் நீங்க லீடிங்ல ஜெயிக்க முடியும். அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா யாதவ் முஸ்லீம் காம்பினேஷனை உடைக்கணும்னா பிஜேபி இன்னொரு யாதவ் கேண்டிடேட் போட்டுறாங்கன்னா இன்னும் டஃபா இருக்கும். இப்போ யாதவ் ஓட்டு ஒரு யாதவ் கேண்டிடேட், ஒரு நான் யாதவ் கேண்டிடேட் டிஎம்கேல இருந்தாங்கன்னா யாதவ் கேண்டிடேட் போயிடுவாங்க. அப்போ யாதவ் முஸ்லீம் கம்பெனியை உடைச்சிருவாங்க. அப்போ முஸ்லீம் லீக்கு கொடுக்கலாமா வேணாமா லெவலில் அவங்க இருப்பாங்க. ஒருவேளை நவாஸ்கனிக்கே கொடுத்துட்டாங்க, பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் எதிராக ஒரு யாதவ் கேண்டிடேட் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் நாகேந்திரன் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ராம்நாட்டில், அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா டிஎம்கேல கண்ணப்பன் டைரக்டா நின்னா ஓட்டு விழுகும். ஆனா எதிர ஒரு யாதவ் நிக்கிறப்ப கண்ணப்பன் சொல்றாங்கிறதுக்காண்டி போட மாட்டாங்க. சிவகங்கையில போய் சின்னவரத்தை எடுத்து கண்ணப்பனே நின்னாரு.
இல்ல கண்ணப்ப நிக்காம இன்னொருத்தர் நிக்க வச்சிருந்தா இந்த இம்பாக்ட் வராது. அப்போ சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் இருந்தார். டைரக்டா நம்ம நிக்கிறப்போ அதோட இம்பாக்ட் வேற. இந்த மாதிரி ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்டோட ஹெவி வெயிட்டான கேண்டிடேட் போட்டா கட்சியை தாண்டி அவர் 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு கூடுதலா வாங்குவார். அதை பொறுத்து இருக்கு கேண்டிடேட்ஸ் யாரு, எந்த பார்ட்டி கொடுக்குறாங்க, கட்சிக்குள்ள 2-3 பேர் சீட்டு கேட்பாங்க. நீங்க கேள்விப்படுற அளவுல இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்ப திருச்சி, கரூர் இந்த தொகுதிகள்லாம் வந்து காங்கிரஸ் நின்று வென்ற தொகுதிகள். அது மீண்டும் திமுக அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது அவங்க மீண்டும் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குதா, இல்ல பேச்சுவார்த்தையின் மூலமா மீண்டும் அவங்களுக்கு இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி நான் சொல்றது அந்த தேனி சேர்த்து எடுத்துவாங்களா 9 தொகுதிகள் பவர்ஃபுல்லா கேணியை அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. ஆனா தோத்த தொகுதி சொல்றேன் நம்ம இல்ல நம்பர்ஸ்ல தேனி கன்சிடரேஷன்ல வராது மாதிரி 8 தொகுதி வச்சுக்கிடுமே. இல்ல தேனியை வந்து தோத்த தொகுதி. அப்போ கே நேரு பொறுத்தளவுல அங்க வந்து காங்கிரஸ் டிஎம்கேவோட வைப்ரண்டா அங்க இருக்க 9 தொகுதியில ஸ்வீப் பண்ணாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்க இருக்கிற அனைத்து தொகுதியும் ஸ்வீப் பண்ணாங்க. நான் அங்க செல்வாக்கா இருக்கேன். அவர் வந்து கட்சிக்காரங்களே அவரை மீறி வளர விட மாட்டாரு கே நேரு. சம்பந்தமே அவன் காங்கிரஸ்காரங்களை எம்பி ஆக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? நான் சொல்ற லாஜிக் புரியுதா? அங்க திருச்சி சிவாவே நம்மளை விட வளர்ந்துடக்கூடாது, அன்பிலே நம்மளை விட வளர்ந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாரு கே நேரு. அந்த அளவு இரும்பு கரத்துக்குள்ள திருச்சியை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறவரு புதுக்கோட்டைக்காரு திருநாகரசை கொண்டு வந்து இங்க எம்பி ஆக்கணும், ஏன் நம்ம ஊர்ல இருந்தே ஒருத்தர் எம்பி ஆக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சியை பொறுத்தளவுல சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு பார்த்தா முத்திரையர் சமூகம் தான். ஸ்ரீரங்கம் தொகுதியில 1,20,000 பேர் இருக்காங்க. அந்த கான்ஸ்டிடுவன்சி மொத்த கான்ஸ்டிடுவன்சி 3 லட்சம் மக்கள் இருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. ஒரு முத்திரையர் கேண்டிடேட் போடலாம். ஏன்னா ஒரு 2 அமைச்சர் இருக்காங்க, 2 பேருமே முத்திரையர் கிடையாது. திருச்சிக்குள்ள சொல்றேன். அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒருத்தரை போடலாம். அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அவரு மாவட்ட செயலாளர் அப்படி நினைக்கலாம். அப்போ நீங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாதானே அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு மாவட்ட அந்த டிமாண்ட் இருக்கு, இந்த முறை இருக்குதுங்கிறீங்களா? இல்ல அவங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் அந்த கம்பல்சரி தலைமை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கொடுக்குறாங்க. கொடுக்கலைன்னா பொது இடத்துல வந்து கண்ணப்ப வந்து காங்கிரஸ் வேலையை பார்க்கலங்கிறாரு. அதான் கேக்குறேன், வெளிப்படையா அதை சொல்ல வைக்கிறதா உங்களுக்கு ஏன் இந்த பேச்சு வருது அப்படிங்கிறதுக்கான ஏன் அப்படி பேசுறாங்கன்னா தலைமை கிட்ட சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வெளியே சொல்றாங்கன்னா நாங்க கொடுக்க விட மாட்டோம்னு இவங்களுக்கு இண்டிகேஷன் சொல்றாங்க. சும்மா எல்லாம் தலைமை ஒரு மீடியால வந்து இப்படி பேச மாட்டாங்க, மேல சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்ப உறுதியா இருந்தா தான் இந்த மாதிரி வெளியவும் பேசுவாங்க. ஒருவேளை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற சிக்னல்ஸ் தராங்க. டிஎம்கேங்கிற ஆர்கனைசேஷன் பார்ட்டி மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தான் அந்த கட்சியோட அந்த மாவட்டத்துல முகம். கே நேரு தான் திருச்சியோட முகம். இப்ப அன்பில் வந்தாலுமே இன்னமும் கே நேரு கண்ட்ரோல்ல தான் அந்த திருச்சி திமுக கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவரு இரும்பு பிடிக்கலாம் வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரோட டிமாண்டு அவரோட விருப்பத்துக்கு மாற செயல்பட முடியாது. உங்களுக்கு அந்த இடங்கள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எண்ணிக்கை குறைய கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. கம்மியான வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகளுக்கும் அதே நிலைமை தானா? இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா லெஃப்ட் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவாங்க. அவங்களோட எண்ணிக்கை 2 சேர்த்தாவே 1% 1.5% ஓட்டு வரும். அவங்க வாங்குற அவங்களுக்கு இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற சீட் அதிகம். ஆனா லெஃப்ட் காங்கிரஸ் இருந்தா மைனாரிட்டிஸ் ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அவங்களோட அந்த இடம் அவங்க ஒரு டிமாண்ட் பண்ற இடம் இல்லை. நீங்க நம்பர் ஓகே 2 அப்படிங்கிறது ஓகே, பட் மீண்டும் இப்போ கோவை வேற யாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா பண்ணிதான். ஏன்னா இப்போ கமல் வராரு, அப்போ அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற நபர். இப்போ கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் டிஎம்கேல மக்கள் இருக்கிற தலைவரே கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆக்டரு, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறவர் ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ வைகோ எப்படி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாங்கிறப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்வைப்ஸ் இருக்கதான் செய்யும். இப்போ வட சென்னையெல்லாம் முன்னாடி தாப்பாண்டியன் எம்பியா இருந்தாரு. அந்த மாதிரி கோயம்புத்தூரை நீங்க விட்டு கொடுத்துருங்க, வட சென்னையை நீங்க வச்சுக்கோங்க, அப்படி ஏதாச்சும் மாத்தி விடுவாங்க. எதிர் முகாமில் எப்படி இருக்கு? பிராக்மெண்டடா இருக்கு. அது இப்ப எப்படி மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் பிராக்மெண்டா இருக்காங்களோ, பெரிய தலைவர் மாதிரி மோடி தெரிகிறாரோ, அந்த மாதிரிதான் ஸ்டாலின் டிஎம்கே வீக்கா தான் இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கு. அதனால அவர் பெரிய தலைவர் மாதிரி தெரிகிறாரு. அதிமுக எதுவுமே இல்ல, மூவ்மெண்ட் ஒன்றும் இல்ல. அதிமுக பொறுத்தளவுல அவங்க பகுதி, அந்த கொங்கு பகுதிகளில் இன்னமும் வலுவா
நான் கேட்கல, வேலைகள் நான் கேட்கறேன். இப்போ யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அது நம்ம நிறைய பேசுறோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க எப்படி தயாராயிடு, எங்க பேச்சுவார்த்தை நடக்குது, நம்பர்ஸ் எல்லாமே வெளியே வருது. என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இருந்த பிஜேபி வெளியே போயிருச்சு. ஆல்ரெடி டிஎம்கேல இருந்தவங்க அப்படியே கமிட் ஆயிட்டாங்க. அப்போ நம்பர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லையே. பிஎம்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே கூட. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லையே. நீங்க வந்து உங்க ஏடிஎம்கே கிட்ட ஸ்பேஸ் இருக்கு, வர்றதுக்கு ஆள் இல்ல. டிஎம்கே கிட்ட ஸ்பேஸ் இல்ல, ஆனா வர்றதுக்கு ஆள் இருக்கு. இதுதான் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். பாஜக அடுத்து எதுவும் தொடங்குறாங்களா அவங்க? என்ன பிஜேபி 2014 மாதிரி கேஷ் கொல்யூஷன் மாதிரி யூபி பீகார்ல பண்ற மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முயற்சிக்கிறாங்க. டிடி விதிநகரன் ஏறக்குறைய கூட்டணி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேக்குறேன். அதுக்கான மூவ்மெண்ட் ஒண்ணுமே. நான் தான் சொல்றேன்ல, டிடி விதிநகரன் ஏறக்குறைய கூட்டணிக்குள்ள வர உறுதியாயிருச்சு. ஓபிஎஸ் சசிகலா ஆல்ரெடி கமிட்டடு. இன்னும் வந்து டிஎம்டிகே பிஎம்கே ஆன்கோயிங், அவங்க உள்ள வரலாம் உள்ள வராம இருக்கலாம். இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் அது. அது போக ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ், பாரிவேந்தர் அவங்க எப்பவுமே ரெடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு அந்தந்த பகுதியில ஒரு செல்வாக்கு இருக்க நபர். கடந்த முறை சிட்டிங் மினிஸ்டர், அப்போ கடந்த முறை சிட்டிங் மினிஸ்டர் கிடையாது, துரைமுருகனை எதிர்த்து அவர் பையனை எதிர்த்து பை எலெக்ஷன்ல 5000 ஓட்டுல தோத்தாரு. அது நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுல்ல. ஒரு 5000 ஓட்டுல ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிட்டு போனாங்க. அந்த தேர்தல்ல பை எலெக்ஷன்ல நெக் டு நெக் ஃபைட் கொடுக்கறதுன்னா செல்வாக்கு நம்ம கொடுக்க முடியுமா? இப்ப திருமாவளவனை நெக் டு நெக் பாமக ஃபைட் பண்ணாங்கன்னா, பக்கத்து தொகுதி விழுப்புரத்துல ரவிக்குமார் ஒரு இன்டலெக்சுவல் ஃபிகர் தான், ஃபேஸ் தான். அவர் வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஜெயிக்கிறாரு. இவர் ஏன் நெக் டு நெக் ஃபைட் வருது? அங்க பாமகவோட வைப்ரண்டான ஒர்க்கு தான் அதுக்கு காரணம். அந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ வந்து அது அந்த ரோல் ஆகுங்கிறீங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் அங்க இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் நிச்சயமா. நிறைவாக அவங்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்போ 2-3 நாளா விஜய் குறித்து கட்சிக்கு பேரெல்லாம் வச்சுட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு பேர்களை சொல்றாங்க. இன்னும் இந்த நேரத்தில் திடீர்னு பேர் சொல்ற, அவரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, வர போறாரு, நாமளே கூட நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது யார் இம்பாக்ட் என்ன இதெல்லாம் பேசணும். பட் இந்த நேரத்தில் இந்த பேர் குறித்து தகவல்லாம் வருது. இது என்ன? இதனால் விஜய் அவர்கள் வந்து தற்போதைய தமிழ் நாட்டில் ஒரு ரொம்ப மக்களால கூர்ந்து நோக்கக்கூடிய சில நபர்கள் அவர் ஒருவர். அதாவது அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவர் குளோபல் பிராண்டா இருக்காரு, சோசியல் மீடியாவோட குளோபல் பிராண்டா இருக்காரு. அப்போ அவரை பத்தின நியூஸ் எங்கேயாச்சும் கசியும் பட்சத்துல மீடியாஸ் அதை ஹைலைட் பண்ணுவாங்க. இயல்பா ஒருத்தருக்கு மார்க்கெட் இருந்தா அதை மீடியா யூஸ் பண்ணாதவாங்க. அது வந்து பெரிய இதுக்கு வந்து ரொம்ப சுத்தனம் கிடையாது. அதனால விஜய் அவர்கள் பத்தின செய்திகள் வரும் கசியும் பட்சத்துல அது ஒரு ஆத்தன்டிகேஷன் இருக்கும் பட்சத்துல கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆத்தன்டிகேஷன் இருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க? கட்சி பேர் என்ன, சின்னம் என்ன, சிம்பிள் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற யூகங்களுக்கு போவாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வர்றப்போ அதை போடுவாங்க. இது வந்து அவர் விஜய் அவர்கள் அபிஷியலா டிக்ளேர் பண்ற வரை அது போயிட்டே இருக்கும். அது அவர் பண்ணல. அவர் சும்மா இருந்தாலும் மீடியாஸ் விட மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் பிரேக் பண்ணணும் தானே பார்ப்பாங்க. இப்போ வந்திருக்க பேருங்கிறது யூகத்தின் அடிப்படையில் உள்ள பேரா எப்படி? மீடியாவே கிரியேட் பண்ண பேரா இல்ல அவங்க தரப்புல இப்படி ஒரு பேரை விட்டு பார்ப்போம் இது எப்படி வருது, இது அட்ராக்டிவா இருக்குதா, மக்கள் ஏத்துக்கிறாங்களா, இல்ல விஜய் ரசிகர்களே இந்த நேமுக்கு என்ன சொல்றாங்க மாதிரி? இந்த தகவலுக்கு இதுக்கு பதில் வந்து ஃபிளாஷ் பண்ண மீடியாஸ் தான் கேட்கணும். உங்களுக்கு சோர்ஸ் யாருன்ட்டு. அவங்க சோர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பிசினஸ் டைம்ஸ்ல கூட இந்த நியூஸ் வந்துருக்கு. நேஷனல் மீடியா வரையும் இதை பத்தி ரிப்போர்ட்னு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கலாம். சோர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறது உறுதி. 2024 எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. 2026 நோக்கி பயணிப்பாங்க. ஓ, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நாங்க தயாரா இருக்கிறோம், ஆனா இப்போ வரலங்கிறது. நீங்க விஜய் அவர்களோட ஆட்டிடியூடே எப்படி இருக்கும்னா, வக்கலா எதையுமே பேச மாட்டாரு. அவரோட செயல் மூலமா அவரோட நிலைப்பாட சொல்லுவார். அது வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனைனாலும் சரி,
அனிதா மரணமா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழானாலும் சரி, ஃப்ளட் அப்போ உதவி பண்ணதுனால சரி, எல்லா விஷயத்துலையுமே அவர் ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா நான் இந்த பக்கம் தான் இருக்கேன், என்னோட ஸ்டாண்ட் இதுங்கிறது அவரோட செயல்பாடுகள் மூலமா காமிப்பார். அந்த அடிப்படையில் நான் அரசியலுக்கு வரியான்னு கேட்டதுக்கு அவர் பதில் நான் வர்றேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது லீகலி. இப்ப நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க ஒரு வார்த்தை ஒரு மைக் எடுத்து நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னனால ஆரம்பிச்சிட முடியாது. அதுக்கு நிறைய லீகல் ப்ராசஸ் இருக்கு. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத அதே பேர்ல வேற எதுவும் கட்சி பதிஞ்சிருக்க கூடாது. அப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க போய் பண்ணாதான் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்து சிம்பிள் வேணும். சிம்பிள் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் பண்ணணும். நம்ம நாம் தமிழர் டிடிவி தினகரன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்தோம். டிடிவி தினகரன் அவர்கள்லாம் எலெக்ஷன் வந்துருச்சு, ஆனா சிம்பிள்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் 2019 எலெக்ஷனுக்கு. அப்போ சிம்பிள்ஸ், கொடி, இந்த மாதிரி பல லீகல் ஃபேக்டர்ஸ் அதுல இருக்கு. அதனால ப்ரீ பிளான்டா விஜய் அவர்கள் தன்னோட சினிமா வாழ்க்கையை எப்படி பிளான்டா பண்ணாரோ அதே மாதிரி அரசியலையும் தன்னோட இலக்கு என்ன, அதுக்கான என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. ஒரு 2 வருஷம் இருக்குது 2026க்கு. அதனால நம்ம அதுக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சு களத்துல இறங்கலாம்னு. ஆமா, எம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள இந்த லீகல் ப்ராசஸை முடிச்சிட்டோம்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் எப்படி புரட்சி பயணம் போனாரோ அந்த மாதிரி ஒரு பயணம் போகலாம். மக்களை சந்திக்கலாம். மக்களை டைரக்டா போய் சந்திச்சாதான் மக்களோட கனெக்ட் ஆக முடியும். அப்படி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இருக்கலாம் சொல்றீங்க. நமக்கு நம்ம ஒரு அசஸ் தானே பண்றோம். இருக்கலாம். எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு நீ ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா கமல் கட்சி மாதிரி போயிடும். நீங்க கிரவுண்ட்ல போய் மக்களோட கனெக்ட் ஆகணும். நீங்க மக்களோட கனெக்ட் ஆகுறப்பதான் மக்கள் என்ன திங்க் பண்றாங்க, மக்களோட பல்ஸ் தெரியும். எது வேணும்ன்றாங்க, எது வேணாங்கிறாங்க. நமக்கு சில புரிதல் இருக்கும். சில மீடியாஸ், சில நம்ம படிக்கிற விஷயங்கள், பார்க்குற நபர்கள் மூலமா சில புரிதல் இருக்கும். ஆனா மக்கள்கிட்ட போறப்போ அது வேற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அவர் ஏசி ரூம் அரசியல் பண்ண மாட்டாருங்கிறீங்க. விஜய் பண்ண மாட்டார், உறுதியா பண்ண மாட்டார். அது பண்ணா இம்பாக்ட் ஆகாது. அது அவருக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடாது? கமல் மூலமா ஃபெயிலியர்ல இருந்து தான் சக்சஸ் பிறகுது. அது சினிமா, அரசியல், எது எல்லாத்துக்கும் பொருந்தும். எம்ஜிஆர் மாதிரி கிரவுண்டுக்கு போகணும். எம்ஜிஆர் ஒன்றும் நான் பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார்னு சும்மா வீட்டுல இல்ல. அவர் 72ல கட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டுகள் புரட்சி பயணம்னு ஊரா தெருவா கிராமமா போனார். அந்த காலகட்டங்கள்ல இருந்த நபர்கள்ட்ட கேட்டா தெரியும். புல்லட்லயும் அந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புல்லட் யூஸ் பண்ற பழக்கம். இப்ப எப்படி கார் யூஸ் பண்ற மாதிரி அப்ப புல்லட்ஸ். KKSR, ராஜகண்ணப்பன் அவர்கள், அந்த மாதிரி அந்த காலத்துல யங்ஸ்டர்ஸா இருந்த பல பேர், அவங்க திருநாகரசு அவர்கள், அவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க அந்த அரசியலுக்கு. சரி, இப்ப நீங்க பேசுறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற விஜய் தயாரா இருக்காரு. ஆமா, எம்ஜிஆர் லெவல்ல எல்லாத்தையும் இன்க்ளூசிவா கொண்டு போறது. எம்ஜிஆர் பெரிய அளவுல லிங்குஸ்டிக் தேசியமோ ரிலீஜியஸ் தேசியமோ பேச மாட்டார். எல்லா மக்களையும் அரவணைச்சு போவார். எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாத்துக்கும் பொதுவான நபரா தன்னை வச்சுக்கிட்டாரு. தன்னோட கட்சியையும் கொள்கையும் அப்படிதான் கட்டமைச்சுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் தந்தார் அவர் கட்சிக்குள்ள. அந்த பொதுத்தல அரசியல விஜய் அவர்கள் பேசுவார். அதுக்காண்டிதான் காமராஜர், அம்பேத்கர், பெரியார்னு தன்னோட ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறார். நிறைவா அவங்கள்ட்ட விஜய் சம்பந்தமா கேட்க வரும்போது, இந்த முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வச்சோங்க. சில தடைகள், நான் தடைகள்னு சொல்றது மேல இருந்தோ இங்க இருந்தோ எங்க இருந்தோ வரும் பொழுது பின்வாங்கல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எத்தனை தடை வந்தாலும் உறுதியா இருப்பாரு நினைக்கிறீங்களா விஜய்? ஏன்னா வரும்ல, தடை வரலைன்னா நீங்க ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தடை வருதுன்னா நீங்க பெரிய ஃபோர்ஸ்னு அர்த்தம். வந்துச்சுன்னா எதிர்கொள்வார். பின்வாங்க மாட்டார், உறுதியா பின்வாங்க மாட்டார். பின்வாங்குறவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னாடி நின்று நான் அரசியலுக்கு வரல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. யாருமே அங்க வரைக்கும் போனவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் இல்ல, அதுவும் நடந்திருக்கு. தமிழ் அரசியல் செய்ய மாட்டாங்க. ரீசெண்டா நடந்திருக்கு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல என்ன நடந்தாலும் இலக்கை அடையாம போய மாட்டார். அது உறுதி. அவரோட நீங்க உறுதியா இருக்கீங்க. உறுதி, அவ்வளவுதான். கரெக்ட். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.